எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா, அந்த நாளில அப்பா உங்க நாமத்தை சொல்லி நாங்கள் துதிக்கும் போது ஜெபிக்கும் போது எங்களுக்கு நன்மையான காரியங்களை கத்த செய்கிறவர். அப்பா, உண்மை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர். இந்த நாளில தகப்பனே உங்களுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தையை கொடுக்கிற அடியனை கத்த மறைத்து நீங்க வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை தகப்பனை கேட்கிற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். தேவனே நீங்க மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நாம மகிமைப்படட்டும். இயேசு நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே ஒரு வார்த்தைகளை வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் என்று சொல்லி. சரி, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் இந்த வார்த்தை இருக்கிறது. எப்படியா? இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் என்று சொல்லி. நாளிலே எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் எச்சரிப்பாய் கொடுத்த இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படியாய் தெரிந்து சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் கையின் கிரியைகளையும் நாம் சீர்படுத்தும் போது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது, கர்த்தர் நமக்கு சொன்ன அந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளிலே நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும். அப்படி சீர்படுத்தும் போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகளாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போக அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதனாலே தேவ சத்தம் கேட்டு தங்களுடைய வழிகளை சீர்படுத்தின ஒரே ஒரு பட்டணத்தை குறித்தும் சீர்படுத்தாமல் போய் தேவனால் அளிக்கப்பட்ட ஒரு பட்டணத்தை குறித்து இந்த நாளிலே தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே இது போன்ற காரியங்கள் ஏதாவது இருக்குமா, நம்முடைய தேசத்திலே ஏதோ காரியம் இருக்குமா என்று சொல்லி நாம் நிதானித்து சோதித்து அறிந்து தேசங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் அன்பாய் உங்களை கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே அதிகாலையிலே இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்த போது, இந்த தேசத்திலே இப்படிப்பட்ட பாவங்கள் பெரிய கொடியதா இருக்கும் பட்சத்தில் என் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார், தேசங்கள் தேவனை கண்டு பயப்பட போகிறது என்று சொல்லி காலை தினத்தில் இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட அந்த வார்த்தையை மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது, தங்கள் வழிகளையும் கிரியைகளையும் விட்டு மனம் திரும்பாத பட்டணம். இரண்டாவது, தங்கள் வழிகளையும் தங்கள் கிரியைகளையும் விட்டு மனம் திரும்பி தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த பட்டணம். 2 பட்டணங்களை இந்த நாளிலே நம்ம குறித்து தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பட்டணம் தான் சோதோம் கொமோராவின் பட்டணம். ஹல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதினாலும் என்று சொல்லி. பாருங்க, சோதோம் கொமோரா பட்டணம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். இந்த பாவத்தில் இருந்த ஜனங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் கேட்டு மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாத அந்த நேரத்தில் கர்த்தருடைய தண்டனை அவர்கள் மத்தியிலே இறங்கி பட்டணத்தை முற்றிலும் அக்கினியாலே சுட்டரிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பாவத்தின் கூக்குரல் பெரிதாக இருப்பதனாலும் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களா என்று பார்த்து அறிவேர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 21வது வசனம். நான் இறங்கி போய்
என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்து அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேசத்திலே பாவம் கொடிதா இருக்கும் போது அந்த பாவத்தின் தன்மை தேவனுடைய சமூகத்திலே கூக்குரல் சத்தம் தேவனுடைய சமூகத்திலே எட்டினது. அந்த எட்டின சமயத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் இறங்கி போய் அவர்கள் செய்த அந்த பாவத்தின்படியே அவர்கள் செய்கிறார்களா இல்லையா என்று நான் பார்த்து அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த நாளிலே அந்த காரியத்தை தேவ மனிதனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் மறைக்கவில்லை. பாருங்க, 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, பின்பு சோதோம் கொமோராவுக்கு அந்த புருஷர்கள் கடந்து போகிறார்கள். ஆபிரகாம் கடந்து வந்து வழி அனுப்பிவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நின்றபோது, அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினால் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுகிறதை தாசனாகிய தேவனுக்கு பிரியமா இருக்கிற தாசனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார் அந்த பட்டணத்தின் நிமித்தம் ஆபிரகாம் தேவனோடு மன்றாடுவான், தேவனுடைய வழிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்த தேவனோடு மன்றாடி ஜெபிப்பான் என்று சொல்லி கர்த்தர் நினைத்தது மாத்திரமல்ல, அதே போலதான் ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பட்டணத்துக்காக மன்றாடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. 19வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதுங்க ஆபிரகாம் அந்த கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நீதியான வழிகளை தன் பின்வரும் சந்ததிக்கு அவன் கட்டளையிட்டு அதன் பிரகாரமாய் நடக்க செய்வான் என்று சொல்லி கர்த்தர் அறிந்து இந்த காரியத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். சோதோம் கொமோராவின் பட்டணத்தை அழிக்காதபடிக்கு கர்த்தர் அந்த இடத்துல அந்த ஆபிரகாம் மன்றாட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் நினைத்தது பிரகாரமாகவே ஆபிரகாம் தேவனோடு மன்றாடினான். 23வது வசனத்திலிருந்து 33வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது பாருங்க, அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானியும் அளிப்பீரோ என்று சொல்லி ஆபிரகாம் தேவனிடத்திலே பேசுகிறார். முதலாவது தான் செய்ய போகிறதை தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் மறைக்காமல் வெளிப்படுத்தினது நிமித்தமாய் ஆபிரகாம் சொல்லுகிறார், துன்மார்க்கனோடு நீதிமானியும் அளிப்பீரோ என்று சொல்லி. அல்லேலூயா. தேசம் அழிக்கப்படுகிறது, தேசத்தில் நியாயத்திற்கு வருகிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுத்திருப்பார் என்று சொன்னால், அந்த தேசத்துக்காக அந்த பட்டணத்துக்காக நம் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படித்து மன்றாடும் போது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தேசத்தை பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, சோதோம் கொமோராவின் பாவம் கொடியதா இருந்தது நிமித்தமாய் அவர்கள் தேவனுடைய வழி தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடி பாவம் அவர்களை குடிக்கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருக்கிறோ, 50க்கு குறைவாய் 5 நீதிமான்கள் குறைவாய் இருப்பார் என்று சொல்லி அவர் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். 45 நீதிமான், 30 நீதிமான், 35 நீதிமான் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை அழிக்க மாட்டேன். ஆனால் அந்த தேசத்துல நீதிமான் ஒருவனும் இல்லை. லோத்தை தவிர அந்த தேசத்துல அந்த பட்டணத்துல லோத்தை தவிர ஒருவரும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்கும்படியாய் அங்கே கடந்து போகிறார். அல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே தூதர்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்தார்கள். பட்டணத்துக்குள் பிரவேசித்த அந்த சமயத்திலே லோத் அவர்களை அழைத்து தன் வீட்டிலே சேர்த்து அவருக்கு போஜனம் கொடுத்து அவர்கள் படுக்கும் முன்னே ஒரு காரியம் பாருங்க. 3வது வசனத்திலிருந்து தூதர்கள் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். அவங்க வீட்டில் வந்து அப்பம் சாப்பிட்டு விருந்து பண்ணி அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே 4வது வசனம், சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் திசைகளில் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பாவத்தின் தன்மை மிகவும் கொடியதா இருந்த அந்த சோதோம் கொமோரா பட்டணம் பாருங்க, வாலிபர் முதல்
கிழவர் மட்டும் லோத்துடைய வீட்டை 4 திசைகளிலும் கடந்து வந்து சூழ்ந்து கொண்டார்கள். எதற்கான்? உன்னிடத்தில் தங்கியிருக்கிற அந்த புருஷர்களை எங்களிடத்தில் வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பாருங்க. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியிலே உன்னிடத்தில் வந்த மனுஷர் இங்கே, நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் இந்த சோதோம் கொமோராவின் பாவம். இந்த பாவத்தின் தன்மை கொடிதா இருந்தது நிமித்தமாய் தேவனுடைய கோபம் அந்த இடத்திலே பற்றி எரிந்தது. 13வது வசனத்திலே லோத்திரத்திலே சொல்லப்படுகிறார், தூதர்கள் சொல்கிறார்கள், இதை அழிக்கும்படி கர்த்தர் எங்களை அனுப்பினார், உனக்கு யாராக இருப்பார் என்று சொன்னால் இங்கிருந்து கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி லோத்திரத்தில் சொன்ன போது, லோத்து போய் அந்த பிள்ளைகளை கல்யாணம் செய்ய இருக்கிற அந்த மருமகன் இடத்திலே சொன்ன போது அவர்கள் எல்லோரும் இவனை பார்த்து நகைத்தார்கள். இவனை நகைத்த போது அந்த தூதர்கள் என்ன செய்தார்களாம்? இவர்களை கையை பிடித்து ஒரு குடும்பத்தை மாத்திரம் பட்டணத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு தூரத்திலே போய் சேருங்கள், பட்டணம் முழுவதும் அழிக்கப்படுகிறது என்று சொல்லி தூதர்கள் லோத்தின் குடும்பத்தை பாதுகாத்து நடத்தினார்கள். அல்லேலூயா. அவர்கள் பாருங்க, அது பெரிய பாவம், தேசத்துல மிகவும் கொடியதான பாவம். அந்த மனுஷர்கள் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்று சொல்லி. தேவனுக்கு பிரியமில்லாத பாவம். தேசத்திலே இந்த பாவம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவனுடைய கோபம் பற்றி எறிய போகிறது. தேசத்திற்கு அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் ஏவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த போன்ற பாவங்கள் இல்லாத தேசத்தை கர்த்தர் உருவாக்கும்படியாய், சோதோம் கொமோராவின் பாவம் தேசத்தில் இல்லாதபடிக்கு தேவன் முற்றிலும் அந்த பாவத்தை நிர்மூலமாக்கும்படியாய் நம்ம ஜெபிப்போம். தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பாராக. அல்லேலூயா. 13வது வசனத்துல பாருங்க, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்று சொல்லி தேவ தூதர்கள் லோத்திரத்தில் சொல்லுகிறார்கள். அப்போது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோட பேசி, நீங்கள் எழுந்து ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்களின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறார், பட்டம் அடிக்க போறது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், நீ பரியாசம் பண்ணுகிற என்று சொல்லி அந்த இடத்திலே அவர்கள் நின்று விட்டார்கள். கர்த்தர் லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்புத்தூணானால் கர்த்தர் செய்த ஒரு காரியம் 24வது வசனமும் 25வது வசனமும். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் பரிசிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. இவர்கள் அவருடைய வழிகளை விட்டு மனம் திரும்பாமல், அவருடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாமல், தன்னுடைய பாவ வாழ்க்கையிலே மிகவும் ஊறி போய் கிடந்த வாலிப மற்றும் கிழவர் வரைக்கும் அந்த பாவத்திலே ஊறி போய் கிடந்த அந்த பட்டணத்தார் அனைவரையும் கர்த்தர் அழித்து போட்டார். தேவன் சொல்லுகிறார், இது போன்ற பாவங்கள் தேசத்தில் பெருகும் என்று சொன்னால் என்னுடைய கோபம் தேசத்திலே பற்றி எரியும் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் நியாய தீர்ப்பு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சோதோம் கொமோராவின் பாவம் மிகவும் கொடிதாய் இருந்த நிமித்தமாய் பட்டணத்தை முழுவதும் கர்த்தர் அழித்து போட்டார். அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. இது போன்ற பாவங்கள் தேசத்தில் இல்லாமல்படி, தேசத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் விளங்கும்படி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, மனம் திரும்பின பட்டணம். அல்லேலூயா. மனம் திரும்பின பட்டணம். யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நினிவே பட்டணத்தார் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய வழியிலே நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்று சொல்லி. அல்லேலூயா. சோதோம் கொமோராவின் பாவம் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. நினிவே பட்டணத்தாரின்
நினிவே பட்டணத்தாரின் பாவம் அக்கிரமம் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. அல்லேலூயா. கர்த்தருடைய அந்த தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் தேசத்துல பெருகும் என்று சொன்னால் அந்த பாவத்தின் தன்மை சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டும் போது என் தேவன் இறங்கி வந்து அதை பார்த்து அதுக்கு நியாய தீர்ப்பு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் நித்திய நியாயாதிபதியாய் அவர் கடந்து வரப்போகிறார். பூமியை நியாயம் தீர்க்கும்படியாய் அவர் கடந்து வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த பட்டணத்தார் பாருங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவர் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி யோனாவை கர்த்தர் அழைக்கிறார். யோனாவை அழைத்து நீ நினிவேக்கு போய் அவர்கள் அக்கிரமம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லி அவர்கள் விரோதமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னபோது யோனா அந்த வார்த்தைக்கு சத்தத்துக்கு கேட்காதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி தர்சீசுக்கு போகும்படியாக கப்பல் ஏறி கடல் வழியாக போய்கொண்ட சமயத்தில் கர்த்தர் யோனாவை மீண்டும் தொடுகிறார். கப்பல் கடலிலே மிகவும் அழைக்கப்படுகிறது. கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறது. கப்பல் ரெண்டாய் உடைந்து விடும் அளவுக்கு அந்த கடலில் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறது. இது யார் நிமித்தம் என்று சீட்டு போடும்போது யோனா நிமித்தம் சீட்டு விழுகிறது. யோனா என்ன பண்றானா, கீழே போய் அழகா படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தூங்கி கொண்டிருக்கிறார். இது அவர் நிமித்தம் தான் இந்த படம் வந்து இப்படி கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்து அவர் எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னை தூக்கி கடலை போடுங்க, கடல் அமைதியாகி நீங்க போவீங்க என்று சொன்னபோது அதே போலதான் கடலை தூக்கி போட்டார்கள். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டிருந்தார். மீன் வந்து யோனாவை விழுங்கி 3 நாள் மீன் வயிற்றிலே யோனா இருந்தான். மீனின் வயிற்றில் யோனா இருந்து செபித்த போது 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் சொல்லப்படுகிறது, 2வது முறை கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. அல்லேலூயா. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாக நினிவே போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொல்லி. அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தையை நீ அவருக்கு விரோதமாக பிரசங்கி என்று சொன்ன தேவன் சொன்னபோது அவர் அந்த இடத்துல கடந்து 3 நாள் பிரயாணமாய் போய் அந்த மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நினிவேல் இருக்கிற ஜனங்களை நோக்கி அவன் சொல்லுகிறார், யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். ஒரே வார்த்தைதான், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், 40 நாள்ல நினிவே அழிக்கப்பட்டு போகிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்க உடனே 6வது வசனத்திலிருந்து 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மற்றும் ரட்டுடுத்திக் கொண்டார்கள். பாருங்க, ஜனங்கள் கேட்ட உடனே அந்த வார்த்தையை விசுவாசித்தார்கள். ஆனா லோத்து அந்த சோதோம் கோமோராவிடத்திலே லோத்து அந்த மக்களிடத்தில் மன்றாடும் போது, நீ பரதேசியா வந்து எங்க ஊரில் நீ வந்து நியாயம் பேசுறே என்று சொல்லி லோத்தை விரட்டி விட்டார்கள். இந்த இடத்துல பாருங்க, யோனா கடந்து வந்து நினிவே ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அந்த 40 நாளிலே நினிவே அழிக்கப்படுகிறது என்று சொல்லி எச்சரிக்கை செய்தியை சொன்னபோது ஜனங்கள் உபவாசம் செய்து ஜெபிக்கும்படியாய் ஒருமனப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் மாத்திரமல்ல, இந்த செய்தியை நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினது போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்புடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவன் சொல்லுகிறான், ராஜா, அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிற மனுஷர் முதல் மிருக ஜீவன்கள் வரை கண்ணீர் குடியாமல் எல்லோரும் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா தீர்மானம் விடுகிறான். அந்த தீர்மானத்தை எல்லா ஜனங்களும் அதை கை கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, மிருகங்கள் மாடுகள் ஆடுகள் ஒன்று ருசி பாராதிருக்கவும் மேயாமல் தண்ணீர் குடியாமல் இருக்க வேண்டும். மனுஷன் மாத்திர உபவாசம் இருக்கிறது பத்தாது, ஆடு மாடு எல்லாமே உபவாசம் இருக்க வேண்டும் சொல்லி 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. தண்ணீர் குடியாமலும் மேயாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் முடிந்த பிற்பாடு 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவர்கள் தம் தம் பொல்லாத வழியில் தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவார்கள் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா.
தங்கள் வழிகளையும் தங்கள் கிரியைகளையும் விட்டு மனம் திரும்பி வரும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேசம் காக்கப்படும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, நினிவே பட்டணத்தார் தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்டபோது தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவ வழிகளிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி அவருடைய கையின் கிரியைகளை பரிசுத்தப்படுத்தினாங்க, தங்களுடைய பாவ வழியை பரிசுத்தப்படுத்தினாங்க. அந்த பரிசுத்தப்படுத்தி நிற்க போது ராஜா சொல்லுகிறான், 9வது வசனம், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நம் உலகால் படிவிட்டு ஜெபிக்கும் போது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், நான் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் போது உங்கள் தேசங்களுக்கு விரோதமாய் சொன்ன எச்சரிப்பின் செய்தியை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவ வழியிலிருந்து நீங்க மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க 10வது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதோம் கொமோராவின் பட்டணம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை. அவர்கள் பாவம் கொடியதா இருந்தது. தேவ சமூகத்தில் எட்டின பாவத்தை கர்த்தர் இறங்கி வந்து பார்த்து நியாயம் செய்தார். நினிவே பட்டணத்தார் யோனாவுடைய அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டு நினிவே பட்டணத்தார் தங்களுடைய வழிகளை விட்டு, பாவ வழிகளை விட்டு, அவருடைய பாவத்தின் கிரியை கையிலே செய்த அந்த பாவ கிரியைகளை விட்டு மனம் திரும்பி அவர்கள் நின்ற போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வந்து பாருங்க, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து, அல்லேலூயா, அவர்கள் பாவம், தேசத்திலே பாவம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி அவர்கள் செய்கிற கிரியைகளை பார்த்து நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யவில்லை. அல்லேலூயா. தேசத்தை கர்த்தர் அழிக்கவில்லை. நினிவே ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்தினார். அந்த நாட்களிலே அதற்கு பிற்பாடு நினிவே அழைக்கப்பட்டது. ஏனென்றால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நினிவே பட்டணத்தார் சொன்ன அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டு தங்களுடைய அந்த வழிகளை விட்டு, தங்களுடைய பாவ கிரியைகளை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்த போது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் சொன்ன அந்த வார்த்தைக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் கர்த்தர் தேசத்தை பாதுகாப்பாய் நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பட்டணத்தை குறித்த நாளிலே நாம் தியானித்திருக்கிறோம். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் வழி விலகி போன பட்டணம். 2வது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வழிக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேசத்தை அழிக்காதபடிக்கு அவர்கள் மன்றாடி ஜெபித்து தேசத்தை பாதுகாத்த ஒரு பட்டணம். அல்லேலூயா. 2 பட்டணத்திலே பாவங்கள் பெரிதாக இருந்தது. ஆனாலும் சோதோம் கொமோராவின் பாவம். சங்கீதங்களின் புஸ்தகம், அல்லேலூயா, சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனம். அல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. என் தேவன் நியாயாதிபதியாய் கடந்து வரப்போகிறார். சோதோம் கொமோராவின் பாவத்தின் தன்மை தேசத்திலே பெருகி இருக்கும் என்று சொன்னால் என் தேவனுடைய நியாயத்திற்கு சீக்கிரமாய் பற்றி எறியும். தேசத்துக்காக அதிகமாய் செபிக்கும்படியாய் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். எச்சரிப்பின் செய்தியை கேட்டு மனம் திரும்பி தேசங்களுக்கு அதிகமாய் செபிப்போம். கர்த்தர் தேசத்தை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. அவர் வருகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். பூமியை நியாயத்திருக்க, ஜனங்களை சத்தியத்தோடு நியாயத்திருக்க போகிறார். அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தை மூலமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேசங்களுக்காக ஜெபிக்கும்படியாக அன்பால் கேட்கிறேன். நினிவே பட்டணத்தார் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தங்களுடைய பாவ வழியை, தங்களுடைய பாவ கிரியைகளை விட்டு மனம் திரும்பினது போல
நம்முடைய இந்த பாவங்கள் எங்கே பெருகி இருக்கிறதோ இந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல உலகால் படித்து செபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல செபிப்போம், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஒப்புக்கொடுத்து நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தர் வார்த்தையின் மூலியமாய், இந்த வார்த்தையின் மூலியமாய் ஒரு எச்சரிக்கை செய்தியாக இருக்கிறது. இது நம்முடைய நாட்களிலே இந்த பாவம் மிகவும் கொடியதாக இருக்கிறது. இந்த பாவத்தின் தன்மை எங்கே பெருகி இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சீக்கிரமாய் வரப்போகிறது. அன்பு தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் செபிக்கும் போது தேசத்துக்காக கர்த்தர் ஒருவேளை தேசத்திற்கு சொன்ன தீங்குக்காக மனஸ்தாபப்பட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களுக்கும் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில தகப்பனே எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் வழிகளையும் எங்கள் கிரியைகளையும் விட்டு மனம் திரும்பி அப்பா உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கேட்கும் போது நீ சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, எங்களோட வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் ஒரு விஷயம் மன்னிங்க. எங்க தேசத்தில் இது போன்ற பாவங்கள் பெரிதா இருக்கு, பெரிய இருக்கும் என்று சொன்னால் எங்க தேசத்துக்காக ஒரு விஷயம் நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. எங்க தேசத்துக்காக நாங்கள் திருப்பில் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்க தேசத்தை ஒரு விஷயம் நீங்க பாதுகாத்து அப்பா நீங்க வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தனை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தனை ஆசீர்வதிக்கிறாங்க. நாம மகிமைப்படும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.